மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு அத்திசரோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு மெயினான ஒரு விஷயம் தான் வந்து நாங்கள் வந்து வாங்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிற தம்ப்லைன்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன ஃபஸ்ட்டு எதை பார்த்தோம், எப்படி செலெக்ஷன் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது அகலம் கம்மி. டோரு மெயின் கதவு பார்க்கலான்ட்டு கடைக்கு வந்தோம். நிறையா இருக்குது. ஸோ எதை சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கா சரோ. மெயின் டோருங்கிறதுனால மெல்ல யோசிச்சுக்குவோம். ஏன்னா அதான் வாசக்கதவு பார்த்து இது எடுக்கணும். நிலவு மெயின் கதவுங்கிறதுனால நல்ல யோசிச்சும் கூட நல்ல டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம். அவசரப்படவே தேவையில்லை சரோ. தேக்கும் இருக்காமல் நார்மல் வுட்டும் இருக்குது. ரேட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பட்டு எல்லாமே நம்ம ரேட் கம்மியாகவே எடுத்துக்குவோம். இந்த டிசைனும் நல்லா தான் இருக்குது. பூ போட்ட டிசைனு இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது. நிறைய மெட்டீரியல் காட்டுறாங்கப்பா. நிறைய ரெடிமேடாக நிறைய வச்சுருக்காங்க. ஓ, கண்ணாடி மாதிரி இருக்கு சார். அது கேட்லாக் புக்கில் இருக்குது. என்னென்ன டிசைனு என்னென்னங்கிறத பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது. கன்ஃபியூஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக கன்ஃபியூஸாக தான் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பிளாக்கு, க்ரே, அப்புறம் வந்து சாக்லேட் கலரு, ஒயிட் கலர் மிக்சரு, இந்த க்ரே கலரு, அப்புறம் நிறைய இருக்குங்க பாரு. இது இருக்குது, இது பார்த்து அந்த இடத்துல மயில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. அங்கே இருக்குது மயில் போட்டது. சேம் அதே தான். மயிலெல்லாம் டக்குன்னு வந்துருச்சு எனக்கு. முருகனோட வாகனம் மயில் டிசைனுக்கு எந்த டிசைன் இருக்குது. கேட்லாக்ல பார்க்கறது இங்கே இருக்குது. ஆனால் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நிஜமாவே தெரியல. எப்படிமாமா இது வந்து டபுள் டோர் பூஜை ரூம். சரி பாரு, ஏதோ ஒன்று அப்படியே பாத்ரூமுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஒன்று தான். பூ டிசைன் போட்டால் போட்டு நல்லா இருக்குமா? பூ டிசைன் போட்டுக்கலாம். என்ன பள்ளியா? அது பள்ளியா? என்னது நீ காட்ட சொல்லியிருக்கேன். ஓ, ஃபோட்டோக்கு நேரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். பாத்ரூம் எதுக்கு அப்படி பார்த்துட்டு? பாத்ரூம் தான் மெயின். பாத்ரூம் டோர் பின்னாடி. அதுக்கப்புறம் நிறைய டிசைன் இருக்கு பூ போட்டது. இதா ஆமாம், டபுள் டோர் வேண்டாம். உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டிருக்கு. ஸோ காட் அப்படின்னா இந்த பூ போட்டது நல்லா இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்கு பாரு. இது நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்கு. அது
லக்ஸரியாக பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பெரிய டிசைன் இல்லைனாலும் இருக்கு. டோர் செலெக்ஷன் பண்ணுறது அவர்கிட்டே சொல்லிடுவோம். கடைசியில் வந்து நம்ம எதை செலெக்ஷன் பண்ணோன்னா நல்லாவே இல்லை, நான் அதை தானே பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே கடைசியில் சொல்லிடுவான். அதனால் அவைகளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி. எது உனக்கு பிடிச்சிருக்கோ ஓகே. கண்ணாடி கிளாஸ்க்கெலாம் எப்படி அவர் தானே போட்டுருவார்? கேட்டுக்கலாமா அவர்கிட்ட? ஆ, சேனல் 3 நிலவுக்கு வந்து இந்த 3 சைஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 சைஸில் ஏதோ ஒன்று வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி ஒன்று, இந்த 3ல் ஏதோ ஒன்று செலெக்ஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த இன்னொரு மாடல் டிசைன் கதவு பார்த்துட்ருக்கேன். லாக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக்கர் இருக்குது. இந்த பக்கம் நார்மல் லாக்கர் இருக்குது. லாக்கர்லாம் வந்து நாங்கள் முடிவு பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ டோர் பார்க்குறதே வந்து கன்ஃபியூஸாக போயிட்டுருக்கு. குழப்பம். திடீர்னு விசிட் அடித்து பார்த்துட்டு போயிடலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். சரோ டோர் ஃபைனல் பண்ணிட்டியா? இந்த டோர் தான் வந்து ஃபைனல் பண்ணியிருக்கேன். சூப்பர். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு வரும். ஆமாம், இது கொஞ்சம் அகலம் கம்மி, நம்மளது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி அகலம் வச்சுருக்கோம். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் இருக்குது. எனக்கும் ஆசை தான் கார்த்திஸ்வரம் இல்லாமல் அந்த மாதிரி போடணுன்ட்டு. ஏன் அதனால் என்ன கார்த்திஸ்வரன் ஓட்டா கிடக்குது? இதில் எடுத்து இதில் எழுதுறீங்களா? எழுதிக்கலாமா? இதில் வந்து நேம் போடலாமா? என்ன மாதிரி போடலாம் தம்பி? வுட்டில் தானே, வுட்டில் பேஸ்ட் மாதிரி ஒட்டி தானே. அந்த இந்த மாதிரி ஒட்டிக்கிறதா? ஓ அந்த மாதிரி வேணாம். ஒரு அழகனை வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம், வேண்டாம் கூட. இதை ஃபைனல் பண்ணியிருக்கோம். வெறி ஜன்னல், நிலவு இதெல்லாம் வந்து ஒரே கடையில் பார்த்துருக்கோம். கொஞ்சம் பில்லெல்லாம் என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். பில் போடுங்க. பில்லு தான் மெயின். பாத்ரூம் டோரு பார்க்கவே இல்லை நீ இவ்வளோ நேரம். மெயின் அடப்பா எடுத்தே வச்சிட்டியா? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்படி தூக்கி நம்மளே தலையில் வச்சோம். ஆனால் இதுக்கு ரேட்டு 3000 வரும். லைட் வெயிட்டாக இருந்தாலும் அந்த டிசைனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. வீடு கட்டுறதுனா சும்மாவா தானே? கம்மி பட்ஜெட்டில் கட்டுற நம்மளுக்கே இப்படின்னா ஹை பட்ஜெட்டில் கட்டுறல பார்க்குற அளவு கட்டுறாங்க. அவங்க அடுக்குமாடி கட்டுறவங்களெல்லாம் அவ்வளோதான். அடுக்கடுக்காக பணம் வச்சுருக்காங்க, அடுக்குமாடி கட்டுறேன். ஆசையாக தான் இருக்குது. அதை பண்ணாத எல்லாமே பண்ண போனால் ஒன்றுமே இருக்காது. கண்ணு பைசா இல்லையே, பைசா இல்லை. நகி பேட்டா அப்படிங்க. நல்லா எண்ணி கொடுங்க. ஒரு நோட்டு கம்மியாக கொடுத்துறாதீங்க, ஒரு நோட்டு எச்சா கொடுத்துரு. கரெக்டாக கொடுங்க. அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு இந்த அட்வான்ஸை கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் பேமெண்ட்டு. நம்ம பொருள் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட். பொருள் எடுத்ததுக்கப்புறம் லெஸ் பண்ணணும். ஆமாம், லெஸ் பண்ணணும். மொத்த பில் போட்டு பண்ணலாங்கிறான். நீ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. லெஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து மகாதேவ் ஹார்ட்வேர்ஸ் மூலூரில் வந்து நம்பர் 1 கடையாக ஷாப்பாக வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர்ஸ் நிறைய கொடுக்கும். நாங்கள் கட்டுற சின்ன வீட்டுக்கு இவன் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து எப்படி நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோன்னு பார்க்கலாம். எங்களுக்கு எத்தனை லைஃப் லாங் வருது, ஃபுல் லைஃப் வரும்ட்டான். அப்படி சொல்கிறான். எல்லா கடைக்காரங்க சொல்கிறது கடமை சொல்கிறான். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், வெற்றி நிச்சயம். சரி கொடுங்க. அட்வான்ஸ் பேமெண்ட். ஓகே, அட்வான்ஸ் தான்.
வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசை தான், நல்லா பெரிய கதவு போடணும், தேக்கு கதவாக போடணும், அதில் வந்து நம்ம பேர் போடணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை இருக்குது. பட் நம்மளால் ஆசைப்பட தான் முடியும். நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் எதையும் பண்ண முடியும். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு பின்னாடி நீ பண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் 2 பேரே சேர்ந்து எதாக இருந்தாலும் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நம்மளால் எவ்வளோ முடியும், ஊருப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டுலாம் நம்மளால் கட்ட முடியாது. இன்னும் பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்படி என்ன தகுந்த மாதிரி எதுவோ அப்படி தான் நாங்கள் பட்ஜெட்டாக தான் பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் எல்லாமே என்ன ரேட்டு, எல்லாம் எவ்வளோ ரேட் போட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துட்றோம். இன்னும் ஒரே மாதம்தான், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அப்படின்னா வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். என்ன நம்ம வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரப்போ இவ்வளோ காசு போட்டிருக்கோமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிரும் நான் நினைக்கிறேன். நம்ம போல் அப்படி தான் யோசிப்போம். நிறைய காசு பணம் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தாத்தா சொத்து, அப்பா சொத்து, இப்போ நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா ஒன்றடா உன் பங்கு ஒரு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பண்ணாங்கன்னா பெருசாக தெரிஞ்சிக்காது. நம்மளா பண்ணுறங்கிறப்ப நம்மளது பட்ஜெட் சின்னதாக இருந்தாலுமே அது நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். ஸோ வந்துட்டு இதெல்லாம் இவ்வளோ விலை வருமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. பில்லை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு எல்லா வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணேன், எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்கோம். அதாவது பெரிய பொருளுக்கு கூட எங்களுக்கு வந்து அந்த லாஸ் தெரியல. சின்ன பொருளுக்கு செவுறு மறுபடியும் இடிக்க, மறுபடியும் கல்லை உடைக்க, அதில் தான் நிறைய எங்களுக்கு வந்து லாஸே. சரி, அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து போக ஒன்று நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அந்த விலாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்களை வந்து இப்போ வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கவங்களும் சரி, எங்களை வாழ்த்திட்டு இருக்கவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலையை சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.